என் இனத்தை சார்ந்த அல்லது என் மண்ணில் அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலைமுனையிலும் தான் நான் சந்தனக்காடு எடுத்தேன். அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு. முந்திரிக்காடு இது. ஒரு நிலமும் ஒரு இனமும் அழிக்கப்பட்ட வரலாறு இது. அந்த பின்புலத்தை பாருங்க. இந்த படம் பேசும், இந்த படம் அடிக்கும், இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த கேள்வியும் வேள்வியும் பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது, ஆள் இல்லை. ஆனால் அறம் பேசியதுனால், இந்த படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததுனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூற்றுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல. பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்கள் பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றில் முடியாதுட்டாங்க. எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம். ஆனால் நான் படத்தை எடுத்து முடித்து கொடுத்தேன். கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் அவ்வளோ பெரிய மாவீரனுடைய வரலாறு இவ்வளவு செறிவாகவும் இவ்வளவு வலிமையாகவும் சொல்லும்போது ஏன் அவருடைய படத்தையே நீங்கள் தொடக்கத்தில் போட்டு சமர்ப்பணம்னு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படி தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாம், இது காடு வெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு, வீர வரலாறு. அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா, நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை. எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் ஏன் நான் காடு வெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும்? ஆட்டோ சங்கர் வன்னியர் இல்லை, வீரப்பன் வன்னியர். ஆட்டோ சங்கர் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை. அனிதா வீட்டில் போராடும் போது இன்னைய வரைக்கும் என் மேலே மட்டும் வழக்கு இருக்கிற நிலையிலும் என்னை சாதியாக பார்க்கப்படலை. தேவர் கல்லூரியில் தென்காசியில் போய் மீட்டெடுக்கும் போது எல்லா சமூகத்தையும் சேர்த்து என்ன பார்க்கல. தூத்துக்குடியில் 4 என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்ச அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை 6 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான். அப்ப கூட என்ன சாதியா பார்க்கல. ஆனால் ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது, அது நான் பிறந்த சமூகமாக இருக்கும்போது ஒரு திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த கதாபாத்திரம், அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி, அவன் வேற ஒரு தமிழ் சமூகம். அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்களை எத்தனை பேர் சிதைச்சு வன்புணர்ச்சி செஞ்சு 3 நாள் துணி கூட கொடுக்காம நிர்வாணப்படுத்தி நின்ன நிலையில அப்பொழுது கூட அந்த காட்டுமிராண்டினுடைய சாதியை நான் சொல்லல. ஏன்னா 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி நான். அந்த சமூகத்தை சொல்லி இழிவுபடுத்தக்கூடாது. ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேரை வச்சு, இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொருத்தி இன்னைக்கு அதை அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு? ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்லாம் என் காது செவிடாகிற அளவுக்கு நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன். அப்ப என்னுடைய நண்பர், என்னுடைய சகோதரன், ஒரு ஊடகவியலாளன், நீ செஞ்சது தப்பு, கௌதமன் கேட்டதில் என்ன குறை அப்படின்னு அந்த இயக்குனர்கிட்ட கேட்டபோது, ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே, ரவுடி தானே, ஏன் உங்க கௌதமன் சந்தனக்காடு எடுத்தாருல்ல, அவனுடைய வரலாறு எடுக்கட்டும், சொல்லட்டும் சொன்னபோது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான். ஏன்னா என் இனத்தை பார்த்து, என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போதே எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு
ஐநா சபை வரைக்கும் போய் 3 முறை நின்னா, நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் கரைப்படுத்தும் போது, அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலேயே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது, ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்க கூடாதுங்கிறது மட்டுமில்ல காரணம். நான் பூசி மொழிகள்லாம் ஒரு காலமும் பேசினதில்லை, இப்பவும் அதைத்தான் நான் சொல்ல போறேன். என்னன்னா, தமிழ் சமூகத்தின் உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி, கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியிருக்காங்க. அந்த மூத்த குடியில பெருங்குடி வன்னியர் குடி. அது பெருமைக்கோ தம்பட்டமாக சொல்றதில்லை. அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூக அந்த 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 தமிழ் சமூகத்தில் இருக்கிற அந்த பெருங்குடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது, ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஐயோ சாரி அப்படின்றோம். நம்ம ஒரு பொருள் மேல கையப்பட்டா தொட்டு கும்பிடுறோம். ஒரு சமூகமே கதறுது, தப்புங்குது. ஆமா நான் சொல்லுவேன், உன்னால என்ன செய்ய முடியும்? ஆமா அப்படின்னு என்ன திமிரு, என்ன அகங்காரம். இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு, அந்த காட்டுமிராண்டிகள் சிதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெங்க போட்டு இதே இடத்துல நான் பேசினேன். நாங்க பேசினதுக்கு அப்புறமும் அதே திமிரு, அதே கொக்கரிப்பு. அப்ப நான் சொல்றது, உனக்கு எதிரின்னா அந்த சமூகத்தின் தலைவர்னா, உனக்கு ஆளுமை இருக்குன்னா, ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் மோது. ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்லை, உயர்ந்த சாதி இல்லை, எனக்கு மேலானவனும் இல்லை, எனக்கு கீழானவனும் இல்லை. அப்படி ஒரு நிலையில நீ கொந்தளிக்கும் போது கூட திமிரா பேசுறதுங்கிறதும், அந்த சமூகம் நான் எதுக்குடா தமிழுக்கு நிக்கணும், நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும், நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு? உனக்கு என்ன அறம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற ஆள் நீ தமிழனே இல்ல, என் மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவன். நீ எங்கேயோ ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற. அப்ப ஒரு இதுல இருக்கிற அரசியல் என்னன்னா, நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்துல வாடிவாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறான்னா, வெறும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல, அந்த இடத்தை தான் பார்க்கணும். மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு. ஏன் நெஞ்சு, ஏன் ரத்தம், ஏன் மாடு குத்துன ஏன் வயிறு தான் தெரியுது. எந்த மாடு செத்ததா சரித்திரம் இல்ல. உனக்கு ஏன் பயம்? சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு தான் நான் அவனியாபுரம் வாடிவாசல்ல நின்னேன். ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு வந்துடும். இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான். அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தா தான், அந்த பாலை குடிச்சா தான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும். இல்லாட்டினா மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இனத்திலிருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும்? அப்ப என் இனம், என் நிலமும் அழிக்கப்படுது, என் இனமும் மலடாக்கப்படுது, என் நிலமும் மலடாக்கப்படுது. அப்ப இன்னைக்கு நம்மாழ்வார்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது, இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும்போது தான் அடிச்சு உதச்சு இந்த மண்ணுல மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீரணும்னு தான் நான் போய் அவாடி வாசல்ல நின்னது. அவன் அடி சாதா தொப்பியை கழித்து இரும்பு தொப்பியோட வரும்போதும் நெஞ்ச நிமித்திட்டு போய் நின்னது, ரத்தம் சிந்தும் போது கூட சீறி பாஞ்சதுங்கிறது திமிரு இல்லை, வேற வழி இல்லை. அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சியோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும், அது 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 சின்ன சமூகமா இருந்தாலும் சரி, பெரிய சமூகமா இருந்தாலும், ஆனால் பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும், அவர்கள் அடக்கப்படுறதும், அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா, அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா, நாம என்ன செய்ய போறோம்? ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியேதான் அடங்கி கிடக்கணும், அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல, அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை. அப்ப நீனு தவறும் செஞ்சுவிட்டு அதுக்கு மேல திமிரா நிற்கும் போது உனக்கு பதிலடியும் கொடுத்தே தீரணும். என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா, அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும்? அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறமாக வீரமாக இருக்கணும்.
இந்த படம் என் இனத்தை, என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும், என் எதிரிகளை 100% தலைகுனிய வைக்கும். அதுதான் படையாண்ட மாவீரா.